தி லார்ட். Praise the Lord. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பாஸ்கா 2ஆம் வாரத்தின் சிறப்பான வாழ்த்துக்களை உங்க அனைவருக்கும் நாங்க அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாங்க, இந்த நாளிலும் திருவிவிலியத்தின் ஆழமான கருத்துக்களை உங்களோடு இணைந்து தேட நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பா. இப்போ இந்த நாளின் வாசகங்கள் வழியா ஆண்டவர் நம்மோட பேச போகிறார். அதற்காக முதல்ல நம்ம ஒரு ஆழமான நன்றி மற்றும் மன்றாட்டு ஜெபத்தோடு இந்த தேடலை தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்களை அளவின்றி நேசிக்கும் அன்பின் பரலோக தந்தையே, இன்றைய நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த உயிருள்ள வாசகங்களுக்காகவும் அதில் இருக்கும் ஆழமான செய்திக்காகவும் உமக்கு ஆழமான நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மையக்கருத்தான எங்கள் வாழ்க்கை புயலில் நீர் எங்களோடு உடனிருக்கிறீர் என்ற மாபெரும் உண்மைக்காக உமக்கு ஆழமான நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் இதை செவிமடுக்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளிரச் செய்பவராக நீர் இருக்கிறீர். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து உமது வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள அருள் தாரும். நிச்சயமா. அவர்கள் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு வந்து அவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள நோய்களுக்கான சுகம் மற்றும் உமது எல்லையற்ற இரக்கமும் அருளும் அவர்கள் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமா ஆண்டவரே, அவர்களின் வாழ்க்கை படகில் வீசும் எந்த புயலையும் அமைதிப்படுத்த நீர் வல்லவர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக உணரச் செய்தருளும். அவர்கள் மனசுல இருக்கிற சுமைகள் எல்லாம் நீங்கணும். முக்கியமா பயந்து அல்லது கலங்கி இருக்கும் விசுவாசிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவில் அமைதி பெறவும். சோதனைகளை எதிர்கொள்ளும் சமூகங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்பிக்கை வைக்கவும், தலைவர்கள், குருக்கள் மற்றும் சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஞானத்துடன் செயல்படவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல ஆண்டவரே, ஏழை மற்றும் எளியோருக்காக அவர்கள் கருணையோடு கவனிக்கப்படவும், திருச்சபைக்காக அது ஒற்றுமையாக இருந்து சாட்சியாக வளரவும் நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய பணிக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் தங்கள் புயல்களில் கிறிஸ்துவை வரவேற்கவும் ஒற்றுமையாக சேவையாற்றவும் உதவ வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்துக்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற ஆழமான தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க, என்ன ஸ்டோரி அது? அதாவது, ஒரு கப்பல் மாலுமி இருந்தாரு. அவர் நிறைய வருஷமா கடல்ல பயணம் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு முறை அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய புயல் திடீர்னு வந்துருச்சு. கப்பல் ரொம்ப மோசமா தத்தளிக்குது. ஓ, திடீர் புயல்னா எந்த மாலுமிக்கா இருந்தாலும் ஒரு பதட்டம் வந்துருமே. ஆமா, அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. தம் மேல விழுந்த பொறுப்புகள், குடும்பம், இதையெல்லாம் நினைச்சு வாழ்க்கை புயலால நாம மூழ்கிடுவோமோன்னு நடுங்கிட்டாரு. ஆனா அந்த நேரத்துல அவர் ஒண்ணுதான் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஜெபிச்சாரு. அப்படி அவர் ஆண்டவரிடம் பொறுப்பை ஒப்படைச்ச உடனே அவர் மனசுல ஒரு ஆழமான அமைதி வந்துச்சு. அந்த அமைதியோட செயல்பட்டு புயலை தாண்டி பத்திரமா கரையை அடைஞ்சாரு. ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. இது இன்னைக்கு நாம பார்க்க போற நற்செய்தி வாசகத்தோட ரொம்ப நெருக்கமா பொருந்தி போகுது. இயேசு கடல் மீது நடந்து வருகிற அந்த வியக்கத்தக்க நிகழ்வைத்தான் நாம் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரி, நாம நேராகவே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களுக்கு போயிடலாம். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகு ஏறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகூமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? அதாவது, சீடர்கள்ல பல பேர் வந்து பிறவி மீனவர்கள். இருட்டுற நேரத்துல, அதுவும் இயேசு தங்களோடு இல்லாத ஒரு நிலையில ஏன் பயணத்தை தொடங்குனாங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாளைக்கு காலையில இயேசு வந்ததும் பொறுமையா போகலாமேன்னு அவங்க ஏன் யோசிக்கல? இது எப்படி இருக்குன்னா, ஒரு முக்கியமான வேலையை நாம ஆரம்பிக்கிறோம், ஆனா ஆண்டவரோட துணை இல்லாம நாமே செஞ்சிடலான்னு இருட்டுல இறங்குற மாதிரி இருக்கு.
அது ஒரு மிக சரியான ஒப்பீடு. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்க நாம திருவிவிலியத்துல பயன்படுத்தப்படுற வார்த்தைகளோட ஆழத்துக்கு போகணும். குறிப்பா யோவான் நற்செய்தியில. என்ன வார்த்தை அது? இருள் அப்படிங்கிறது வெறும் நேரத்தை, அதாவது இரவை குறிக்கிற வார்த்தையை மட்டும் கிடையாது. கிரேக்க மொழியில ஸ்காடியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸ்காடியா, ஓகே. ஆமா, இது ஆண்டவர் இல்லாத ஒரு ஆன்மீக இருள, ஒரு குழப்பமான மனநிலையை குறிக்குது. உதாரணமா, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போனப்போ அப்போது இரவு என்று எழுதப்பட்டிருக்கும். ஓ, அப்ப இருள் என்பது ஒளியான ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும் நிலைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இங்க சீடர்கள் செஞ்ச முதல் பெரிய தவறு என்னன்னா, ஒளியான இயேசு தங்களோட இல்லாத நிலையில தங்களோட அவசரத்தினால இருளுக்குள்ள தங்கள் பயணத்தை தொடங்கினதுதான். எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு அந்த கடல் அத்துப்படி தானே. இயேசு இல்லனாலும் பரவாயில்ல, நமக்கு தான் மீன் பிடிக்கிறதும் படகு ஓட்டுறதும் கைவந்த கலையாச்சேன்னு ஒரு தைரியம் இருந்திருக்கும். ஆமா, நாமே பாத்துக்குவோம்னு ஒரு அதீத நம்பிக்கையில அவங்க களத்துல இறங்கி இருப்பாங்களோ? அதுதான் மனித இயல்பு. இத கொஞ்சம் நேர்கள் தங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். இன்றைய நவீன உலகத்துல நாமும் கூட பல நேரங்கள்ல நம்ம சொந்த அறிவை, நம்ம படிப்பை, நம்ம பணபலத்தை நம்புறோம். ஆமா, நம்ம திறமைய மட்டும் நம்பி பல காரியங்களை செய்யறோம். சீடர்கள் தங்களின் மீன்பிடி அனுபவத்தை நம்பினது போல நாமும் நம்ம சுயபலத்தை நம்பி ஆண்டவரை அழைக்காமலேயே நம்ம நாள் முழுவதையும் தொடங்குறோம், அல்லது ஒரு புதிய திட்டங்களை ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு இல்லாமலேயே வாழ்க்கை படக ஓட்ட ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். அதனாலதான் கொஞ்சம் தூரம் போன உடனே நம்ம வாழ்க்கையில இருள் சூழ்ந்துகுது. இது நிஜமாவே நேயர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் இல்லாம நம்ம சொந்த திறமைய மட்டும் நம்பி இறங்குற எந்த பயணமும் இருட்டுல போய் முட்டிக்கிற பயணம்தான். ஆமா, சந்தேகமே இல்ல. சரி, இருட்டுல பயணம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. வசனங்கள் 18 மற்றும் 19. அப்போது பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவு படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். நான் இங்க கொஞ்சம் வாதிக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன வாதிக்க போறீங்க? இயேசுவுக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்றோம். அவங்க கடல்ல கஷ்டப்படுறதும் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள 5 அல்லது 6 கிலோமீட்டர் வரைக்கும் தத்தளிக்க விடணும்? அவர் கரையில இருந்தபடியே காற்றே நில்லுன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அவ்வளவு தூரம் அவங்க உடல் அளவிலையும் மன அளவிலையும் வேதனைப்பட அனுமதிக்கணும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இந்த 5 அல்லது 6 கிலோமீட்டர் அப்படிங்கிற விவரம் ரொம்ப முக்கியமானது. அப்படியா? ஏன்? வரலாற்றுப்படி கலிலேய கடல் சுமார் 11 அல்லது 12 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. அவங்க 5 அல்லது 6 கிலோமீட்டர் தூரம் போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க கரெக்டா நடுக்கடல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. அவங்க கடலோட மையப்பகுதிக்கு வந்துட்டாங்க. முன்னாடி போக முடியாது, பின்னாடி திரும்பி போக முடியாது. எல்லா பக்கமும் அடைப்பட்டு போன ஒரு நிலை. ஆமா, யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரமான நிலைமை தான் அது. மனிதர்களாகி நம்மோட சொந்த பலம், நம்மோட திறமை, நம்மோட ஆணவம் எல்லாமே ஒரு கட்டத்துல முழுசா தீர்ந்து போகும் இல்லையா? அந்த புள்ளி தான் அந்த 5 கிலோமீட்டர். வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை இது. சில நேரங்கள்ல நாம நம்ம சொந்த பலத்துல ஓட விரும்புற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை அனுமதிப்பார். நம்மோட வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு, ஆண்டவரே என்னால இனிமே முடியாதுன்னு நம்ம கதறுவோம். ஆமா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு நாம முழுசா சரணடைற அந்த நொடிக்க தான் அவர் காத்திருக்காரு. இது ரொம்ப அற்புதமான விளக்கம். நம்ம வாழ்க்கையிலே இது நடக்குது. ஒரு நோய் வந்தா முதல்ல எல்லா பெரிய ஆஸ்பத்திரிக்கும் போவோம். எல்லா மருத்துவ முறைகளையும் முயற்சி பண்ணுவோம். பேங்க்ல இருக்கிற காசு எல்லாம் செலவு பண்ணுவோம். அதெல்லாம் முடிஞ்சு இனிமேல் ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு டாக்டர் கைய விரிக்கும் போதுதான் நாம முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடுவோம். கண்டிப்பா. அதாவது நம்ம வாழ்க்கை படகு நடுக்கடலுக்கு போன பிறகுதான் அவர் நமக்கு ஞாபகத்துக்கே வராரு. நாம கஷ்டப்படும் போது ஆண்டவர் உதவுனா சந்தோஷப்படணும். ஆனா இவங்க ஏன் இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க? ஏன்னா சோர்வும் தொடர்ச்சியான பிரச்சனைகளும் நம்ம கண்களை மறைத்து விடும். வியாதி, பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைன்னு புயல் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஆண்டவர் எதிர்பாராத விதமாக, அதாவது கடல் மீது நடப்பது போல நம்மளை நோக்கி வரும்போது அவரை அடையாளம் காண முடியாம நாம பயப்படுகிறோம். ஆமா, பிரச்சனைய மட்டுமே பார்த்து பழகின கண்களுக்கு தீர்வு திடீர்னு ஒரு புது வடிவத்துல வரும்போது அதை பார்த்து பயப்படுறது மனித இயல்புதான். இந்த இடத்துலதான் இன்றைய அல்லேலியா வாழ்த்தொலிய நம்ம நினைவூட்டணும். ஆமா, அது என்ன சொல்லுது? கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே, மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. இந்த வரிகளை நேயர்கள் ஆழமா பதிய வைக்கணும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். சீடர்கள் எந்த கடல் அலைகளை பார்த்து பயந்தார்களோ அந்த அலைகளை படைத்தவரே அவர்தான்.
அவர் நம் மீது இரக்கம் கொண்டவர். அது எவ்வளவு பெரிய ஆறுதல் நமக்கு. சரி, இப்போ அடுத்த வசனங்களுக்கு வருவோம். வசனங்கள் 20 மற்றும் 21. இங்கேதான் ஒரு மாபெரும் திருப்பம் நடக்குது. ஆமா, என்ன நடக்குது? இயேசு அவர்களை பார்த்து நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் தான், அஞ்சாதீர்கள். இந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு. கண்டிப்பா. இந்த நான் தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். அது என்ன? கிரேக்க மொழியில இது ஏகோ எய்மி அப்படின்னு சொல்லப்படும். பழைய ஏற்பாட்டுல விடுதலை பயண நூல்ல மோசையிடம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இருக்கின்றவர் நானே அப்படின்னு சொல்வார். ஓ, அதே வார்த்தையை தான் இயேசு இங்க பயன்படுத்துறாரா? ஆமா, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர் சொல்லும்போது வெறும் தன் அடையாளத்தை மட்டும் அவர் சொல்லல, தன் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துறார். பிரபஞ்சத்தையே ஆளுகிற ஆண்டவர் நான் தான், அதனால பயப்படாதீங்கன்னு சொல்றாரு இல்லையா? கரெக்ட். அப்புறம் அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். உடனே படகு சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விடுகிறது. இந்த விரும்பிய அந்த நொடியே அற்புதம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இன்றைய நாளின் மிகப்பெரிய பாடம். சீடர்கள் பல மணி நேரம் போராடியும் கரையை அடைய முடியவில்லை. ஆனா இயேசுவை படகில் ஏற்றிக்கொண்ட மறுகணமே அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள். நிஜமாவே இது பெரிய அற்புதம். நேர்களே, உங்க வாழ்க்கை புயல்ல நீங்க இன்னமும் தனியாளா போராடிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இயேசுவை உங்க படகுக்குள்ள அழைக்க விரும்புங்கள். அதாவது உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க பிரச்சனைக்குள்ள அவர் அழைக்கணும். கரெக்ட். அவர் உள்ளே வந்ததும் போராட்ட முடிவுக்கு வரும். நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு, அந்த அமைதிக்கு உடனே போய் சேருவீங்க. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அந்த அமைதியை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட இறுதியான நோக்கமா? நேர்களே, இன்றைக்கு நீங்கள் தனியாக ஓட்டிக் கொண்டிருக்கும் அந்த படகு எது? அந்த பயமுறுத்தும் இருட்டில் புயலுக்கு நடுவே கடல் மீது நடந்து வரும் ஆண்டவரை அடையாளம் காண தவறுகிறீர்களா? ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய கேள்வி. இன்றைய அவரை உங்கள் படகில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 2023 சொன்ன ஒரு ஆழமான சிந்தனையை நம்ம இணைச்சு பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த காலத்துல பறந்து விரிந்த கடல் அப்படிங்கிறது வெறும் தண்ணி கிடையாது. அது தீய சக்திகளின் இருப்பிடமாகவும் பாதாளத்தின் இருளாகவும் கருதப்பட்டுச்சு. ஒரு குழப்பத்தின் அடையாளம் அது. ஓ, அப்போ கடலுங்கிறது ஒரு பெரிய தீய சக்தி மாதிரி மக்கள் நம்பினாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால இயேசு தண்ணீர் மீது நடந்து வருவது வெறும் ஒரு ஆச்சரியமான மேஜிக் கிடையாது. அது அவர் தீய சக்திகளை, அதாவது மரணம், பாவம், சாத்தான் ஆகியவற்றை தன் காலடியில் மிதித்து வெற்றி கொள்வதை குறிக்கிறது. வாவ்! அப்படியானால் நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற இயேசு சொல்வது வெறும் கடலை அமைதிப்படுத்த அல்ல, மாறாக நமது ஆழமான மரண பயத்தையும் பாவத்தின் பிடியையும் உடைக்கவா? உண்மைதான். நீங்கள் வாழ்க்கையின் கொந்தளிப்பான நீரில் இனி தனியாக இல்லை அப்படிங்கிறத திருத்தந்தையின் வார்த்தைகள் ரொம்ப அழுத்தமா நமக்கு நம்பிக்கை ஊட்டுது. இதை கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. இயற்கையா வர்ற புயல ஆண்டவர் எப்படி தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு பார்த்தோம். ஆனா சில சமயம் சமுதாயத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல உருவாகிற புயலை எப்படி எதிர்கொள்றது? அதுக்குதான் இன்னைக்கு திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள முதல் வாசகம் ரொம்ப தெளிவா பேசுது. இங்கே ஒரு புயல் வீசுது, ஆனா அது சமூக புயல். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம், ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கலாம், இல்ல சாதாரண ஊழியரா இருக்கலாம். ஆனா இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடமா இருக்க போகுது. எனக்கு திருவிவிலியத்துல ரொம்ப பிடிச்ச, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி இதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா திருச்சபை அப்படிங்கிறது வெறும் மேகத்துல மிதக்கிற ஒரு ஆன்மீக கூட்டம் மட்டும் கிடையாது. பின்ன வேற என்ன? அது பலவீனமான மனிதர்கள், பலவிதமான கலாச்சாரங்கள் அடங்கிய ஒரு சமூக அமைப்பு அப்படிங்கிறத இந்த நிகழ்வு ரொம்ப அழகா அப்பட்டமா காட்டுது. தூய ஆவியின் வருகைக்கு பிறகு, அதாவது பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு, மக்கள் கூட்டம் கூட்டமா ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆயிரக்கணக்கில் சேர்ந்தாங்கன்னு வாசகம் சொல்லுது இல்லையா? கரெக்ட். திருச்சபையோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத வேகத்துல பிரம்மாண்டமா இருக்கு. அதான் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அப்படின்னு. ஆமா, இத நம்ம இப்ப இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஒப்பிடலான்னு தோணுது. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் திடீர்னு ஒரே மாசத்துல பல லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸை ரீச் பண்ணா என்ன ஆகும்? அவங்களோட சிஸ்டம் கிராஷ் ஆகும்ல. நிச்சயமா கஸ்டமர் கேர் நம்பர் எப்பவும் பிஸியா இருக்கும். அதேதான், அவங்களோட அடிப்படை கட்டமைப்புல விரிசல் விழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமைதான் எருசலேம் சபையிலும் நடந்திருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. இப்போ சீடர்களோட எண்ணிக்கை பெருகினப்போ அங்க இயற்கையாகவே ஒரு முணுமுணுப்பு வருது, ஒரு பெரிய சலசலப்பு. யார் யாருக்கு இடையில?
எந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையிலன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி பேசுவோருக்கும் எபிரேய மொழி பேசுவோருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு உருவாகுது. தங்களோட கைமண்கள் அன்றாட உணவு பந்தியில புறக்கணிக்கப்படுறாங்கன்னு கிரேக்க மொழி பேசுறவங்க முணுமுணுக்குறாங்க. இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். நாம இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இதை யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே நம்பிக்கையில ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டு வந்தவங்க தான். உண்மைதான். ஒரே அப்பத்தை பிட்டு ஒன்னா கூடி ஜெபம் பண்ணவங்க. ஆனாலும் மொழி மற்றும் கலாச்சார வேறுபாடு எப்படி இவ்ளோ சீக்கிரம் ஒரு முணுமுணுப்பா மாறியது? சாப்பாடு போடுற விஷயத்துல கூட ஆண்டவரோட சீடர்கள் பாரபட்சம் பார்ப்பாங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை புரிஞ்சுக்க நம்ம அந்த முதல் நூற்றாண்டு எருசலேமோட வரலாற்று பின்னணிய, அதாவது அங்க இருந்த சமூக அமைப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சொல்லுங்க, அங்க என்ன சூழல் இருந்துச்சு? அப்போ எருசலேம்ல 2 வகையான யூதர்கள் இருந்தாங்க. ஒரு தரப்பு எபிரேயர்கள். இவங்க பாலஸ்தீனத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க, அரமேய மொழி பேசுறவங்க, தங்களோட கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் ரொம்ப கண்டிப்பா கடைபிடிச்சவங்க. ஓ, இவங்க உள்ளூர் ஆட்கள். இன்னொரு தரப்பு கிரேக்க மொழி பேசும் யூதர்கள். இவங்க இஸ்ரேலுக்கு வெளியில பல தேசங்கள்ல சிதறி வாழ்ந்துட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தவங்க. இவங்க கிரேக்க மொழியை பேசினாங்க. கொஞ்சம் கிரேக்க கலாச்சாரத்தோட தாக்கமும் இவங்க கிட்ட இருந்துச்சு. ஓ, அப்போ இந்த உள்ளூர் ஆட்களுக்கும் வெளியூர் ஆட்களுக்கும் எப்பவுமே இருக்கிற அந்த ஒரு உரசல் தான் இங்கேயும் நடந்திருக்கா? கண்டிப்பா. எபிரேய மொழி பேசுற அந்த உள்ளூர் யூதர்கள் தங்களை கொஞ்சம் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னும், இந்த கிரேக்க மொழி பேசுறவங்கள கொஞ்சம் குறைந்தவர்கள் அப்படின்னும் பாக்குற ஒரு மனநிலை அந்த கால சமூகத்துல இயல்பாவே இருந்துச்சு. ஓஹோ, இது திருச்சபைக்கு வெளியில இருந்த பொதுவான சமூக நிலை. இப்போ என்ன ஆச்சுன்னா, இயேசுவை நம்பி 2 தரப்பு மக்களும் சபைக்குள்ள வராங்க. அந்த காலத்துல கைம்பெண்கள், அதாவது கணவன் இழந்த பெண்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தாங்க. அவங்களுக்கு சொத்துரிமை எல்லாம் கிடையாது. அப்போ சபை கொடுக்கிற அந்த அன்றாட உணவு தான் அவங்களுக்கு ஜீவாதாரம் இல்லையா? ஆமா, கரெக்ட். இங்க அந்த உள்ளூர் சார்ந்த நிலை நிர்வாகத்துல ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்குது. அப்போ ஒரு நிமிஷம், எபிரேயர்கள் வேணுமே திட்டமிட்டு இந்த கிரேக்க கைம்பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்காம புறக்கணிச்சாங்களா? அப்படிதான் தோணுது. நான் அப்படி நினைக்கல. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட துரோகம் கிடையாது. இது அமைப்பு ரீதியான, அதாவது ஒரு சிஸ்டமிக் குறைபாடு. அது எப்படி? மக்கள் தொகை பெருகும்போது சாப்பாடு பரிமாறுகிறவர்களுக்கு இப்ரேய பெண்களை எளிதா அடையாளம் தெரிஞ்சிருக்கலாம். ஓ, இவங்க நம்ம ஊருக்காரங்க, நம்ம மொழி பேசுறவங்க அப்படின்னு ஈஸியா அவங்களுக்கு உணவு போயிருக்கும். ஆமா, அது இயல்புதானே. ஆனா வெளியூர்ல இருந்து வந்த கிரேக்க மொழி பேசுற கைப்பெண்கள் கூட்டத்துல கவனிக்கப்படாம விட்டு போயிருக்கலாம். இது நிர்வாகத்துல ஏற்படுற ஒரு இயல்பான ஆனா ஆபத்தான இடைவெளி. இது ரொம்ப நல்ல விளக்கம். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முணுமுணுப்பு வந்தப்போ திருச்சபை அது எப்படி வெளிப்படையா கையாண்டது அப்படிங்கிறது தான். ஆமா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு வெளியில கெத்தா காட்டிக்கிட்டு உள்ளக்குள்ள பிரச்சனையை மூடி மறைக்கல. சரியா சொன்னீங்க. பிரச்சனைய கார்பெட்டுக்கு அடியில தள்ளி மூடி மறைக்கல. முணுமுணுப்பு வந்த உடனே அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. சரி, பிரச்சனை வந்தாச்சு. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் பார்த்தோம்னா 12 திருத்தூதரும் எல்லா சீடர்களையும் ஒன்னா கூப்பிடுறாங்க. இது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் மாதிரி. ஆமா, கூப்பிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அதாவது, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியல் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாம, நாங்களோ இறை வேண்டலிலும், அதாவது ஜெபத்திலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. இது தலைமைத்துவத்துக்கான ஒரு மாபெரும் பாடம். ஒரு லீடர் எப்படி இருக்கணும், தன்னோட போக்கஸ் எதுல இருக்கணும், எது அவரோட உண்மையான அழைப்பு அப்படிங்கறத திருத்தூதர்கள் ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தாங்க. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்வாதம் இருக்கு. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த கேள்வி இந்நேரம் வந்திருக்கலாம். கேளுங்க. அதாவது, ஏழைகளுக்கும் ஆதரவற்ற கைப்பெண்களுக்கும் உணவு பரிமாறுவது ஒரு புனிதமான பணி இல்லையா? அதுவும் ஆண்டவர் இயேசுவே சொல்லி கொடுத்த அன்பு பணிதானே. பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரே. ஆமா, சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நல்ல காரியத்தை செய்வது முறை அல்ல என்று திருத்தூதர்கள் சொல்வது கொஞ்சம் பெருமையாகவோ அல்லது அந்த சாப்பாடு போடுற வேலையை ஏதோ தகுதி குறைவான வேலையாக நினைப்பது போலவும் உங்களுக்கு தோணலையா? அருமையான கேள்வி. இத மேலோட்டமா வாசிக்கும் போது பலருக்கும் அப்படிதான் தோணும். என்னடா அது, திருத்தூதர்கள் சாப்பாடு போடுறது ஒரு சாதாரண வேலையை நினைச்சிட்டாங்களே அப்படின்னு. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா இத நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்.
இது எந்த வேலையும் தாழ்வானது என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. கடவுளின் பார்வையில் ஒருத்தருக்கு உணவு பரிமாறுவதும் புனிதமானதுதான், இறைவார்த்தையை போதிப்பதும் புனிதமானதுதான். அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? இது அழைப்பு அப்புறம் முன்னுரிமை சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான விஷயம். அழைப்பு, முன்னுரிமை, இத கொஞ்சம் பிராக்டிக்கலா விளக்குங்களேன். கண்டிப்பா. இப்போ ஒரு பெரிய ரொம்ப பிஸியான மருத்துவமனை இருக்குன்னு வச்சுக்குவோம். அங்க ஒரு ரொம்ப திறமையான இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் இருக்கார். சரி. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான பைப் உடைஞ்சு தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. உடனே அந்த மருத்துவர், நானும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஊழியன் தான், தண்ணி வீணாக்க கூடாது, ஏன்னா அதுவும் முக்கியமான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆபரேஷன் தியேட்டரை விட்டுட்டு ஒரு ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு தண்ணி குழாயை சரி செய்ய போனாருன்னா என்ன ஆகும்? அந்த நேரம் ஆபரேஷன் டேபிள்ல நெஞ்சு வலியோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நோயாளியோட கதி என்ன ஆகுது? நோயாளி கண்டிப்பா இறந்துடுவாரு. அந்த மருத்துவர் எவ்வளவு நல்ல எண்ணத்தோட செஞ்சிருந்தாலும் அது ஒரு முட்டாள்தனமான முடிவுதான். சரியா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, குழாய் சரி செய்வது முக்கியமில்லாத தாழ்வான வேலையா? இல்ல, அந்த நேரத்துல அதுவும் ரொம்ப முக்கியமான வேலைதான். தண்ணி கட்டினா ஆஸ்பத்திரியே செயல்பட முடியாது. ஆனா அந்த மருத்துவருடைய முதன்மை பணி, அவரோட அழைப்பு அப்படிங்கிறது இருதய அறுவை சிகிச்சை செய்யறது தான். பிளம்பிங் வேலையை அதை செய்ய தகுதியான வேற ஆட்களை வச்சு பாத்துக்கலாம். வாவ், கரெக்ட். அதே போலதான் திருத்தூதர்களின் முதன்மை பணி ஜபம் மற்றும் இறைவார்த்தை பணி. ஆண்டவர் இயேசு அவங்கள அதுக்கு தான் ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறார். அவங்க உணவு பரிமாறும் பணியில முழுமையா இறங்கிட்டா திருச்சபையோட ஆன்மீக அடித்தளமே ஆட்டம் கண்டுவிடும். இந்த மருத்துவமனை உதாரணம் அத ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. திருத்தூதர்கள் தங்களோட இலக்கம் மிஸ் பண்ண விரும்பல. உணவளிப்பது உடை வளர்க்கும், ஆனா இறை வார்த்தையும் ஜெபமும் தான் அந்த புதிய சீடர்களோட ஆன்மாவை வளர்க்கும். ஆமா, அவங்க ஆன்மாவுக்கு உணவு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சூப்பர். இந்த இடத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நாம ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பல நேரங்கள்ல நாமளும் முக்கியமில்லாத ஆனா ரொம்ப அவசரமான வேலைகளை தங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு ரொம்ப முக்கியமான வேலைகளை கோட்டை விட்டுடுறோம். ஆமா, இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்குது. உதாரணமா, ஒரு அப்பா தன்னோட பிள்ளைங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஓடி ஓடி உழைப்பார். அது அவசியமான வேலை தான். ஆனா அந்த பிள்ளைங்க கூட உட்கார்ந்து பேசவோ குடும்பத்தோட சேர்ந்து ஜெபம் பண்ணவோ அவர் நேரம் ஒதுக்க மாட்டார். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். அவர் தன்னோட உண்மையான முன்னுரிமையை மறந்துடுறார். திருத்தூதர்கள் அந்த தப்பு பண்ணல. தங்களோட அழைப்புல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சரி, அவங்க சாப்பாடு போடுற வேலையில ஈடுபட போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்ப அந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா பசியோட முணுமுணுத்துட்டு இருக்கிற கைப்பெண்களை அப்படியே விட்டுட முடியாதே. அங்கதான் அவங்களோட சிறப்பான நிர்வாக திறமை வெளிப்படுது. திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல திருத்தூதர்கள் ஒரு அழகான ஆலோசனையை முன்வைக்கிறாங்க. என்னது அது? ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? சும்மா கணக்கு வழக்கு பார்க்க தெரிஞ்சவங்கள இல்ல சாப்பாடாக்க தெரிஞ்சவங்கள அவங்க தேடல. தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சாப்பாடு பரிமாறுறதுக்கு கூட எவ்வளவு பெரிய ஆன்மீக தகுதி தேவைப்படுது பாருங்க. ஆமா. அதுக்கப்புறம் திருச்சபை மக்களும் அதை ஏத்துக்கிட்டு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கதான் நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மைய கவனிச்சேன். என்ன உண்மை? அந்த வாசகத்துல அவங்களோட பெயர்கள் வரிசையா வருது. ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, நிக்கோலா, இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இங்க ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு. இந்த பெயர்கள் எல்லாமே கிரேக்க பெயர்கள். இத நீங்க தற்செயலா நடந்த ஒண்ணு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எனக்கு அப்படி தோணல. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. எந்த மக்கள் தங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு முணுமுணுத்தாங்களோ அவங்க கிரேக்கர்கள். அப்போ நீங்க நியாயமா ஒரு கமிட்டி அமைக்கும் போது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? ஒரு 3 எபிரேயர்கள் ஒரு 4 கிரேக்கர்கள்னு சரிசமமா கலந்துதானே ஒரு குழுவா அமைக்கணும். அப்போதான் அங்க ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஏன் முழுக்க முழுக்க கிரேக்கர்களையே தேர்ந்தெடுத்தாங்க? இதுதான் திருத்தூதர்கள் பயன்படுத்திய மிகச்சிறந்த மோதல் தீர்வு உத்தி. இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. எந்த மக்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று முணுமுணுத்தார்களோ அவங்களுக்கு தகுந்த பதில் என்ன? ஆமா, என்ன பதில்? நாங்களே இதை சரி பண்றோம், நாங்க உங்களை கண்காணிப்போம் அப்படின்னு திருத்தூதர்கள் சொல்லல. மாறாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்தே தலைவர்களை தேர்ந்தெடுத்து மொத்த பொறுப்பையும் அவர்களிடமே ஒப்படைத்தது திருத்தூதர்களின் மிகப்பெரிய முதிர்ச்சியை காட்டுது. உங்களுக்குள்ள பாகுபாடி பார்க்கப்படுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சரி,
நீங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க, உங்களோட மக்களுக்கு நீங்களே நேர்மையா பரிமாறுங்க, நாங்க உங்க மேல முழு நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட், அதேதான். இது எவ்வளவு பெரிய ஒரு மனசு! பெரும்பான்மையா இருந்த எபிரேயர்கள் தங்களோட மொத்த அதிகாரத்தையும் முழுசா விட்டு கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுக்கு பேர் தான் உண்மையான அதிகார பகிர்வு. தங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை தான் அங்க இருந்த பிளவை சரி பண்ணுச்சு. நிச்சயமா. அது மட்டும் இல்லாம அந்த 7 பேரையும் திருத்தூதர்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்தினப்போ அவங்க சும்மா சரி நீங்க போய் இன்னையில இருந்து கிச்சன் வேலையை பாருங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லல. ஆமா, வாசகம் அப்படி சொல்லல. திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர் அப்படின்னு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கைகளை வைத்து ஜெபித்தது அப்படிங்கிறது அந்த காலத்துல வெறும் ஒரு சடங்கு கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. பண்டைய கலாச்சாரத்துல கைகளை வைப்பது அப்படிங்கிறது தங்களுக்கு இணையாக ஒருவருக்கு அதிகாரத்தையும் பொறுப்பையும் முழுமையாக மாற்றுவதை குறிக்கும். ஓஹோ. திருச்சபையில அவங்களோட பணி எவ்வளவு முக்கியமானதுங்கிறத எல்லார் முன்னாடியும் அதிகாரப்பூர்வமா ஆமோதிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களை உள்ளே கொண்டு வரதின் வழியாக அவங்க மேல முழு நம்பிக்கை வைக்கிறதின் மூலமா ஒரு பெரிய பிளவை ரொம்ப சுலபமா திருச்சபை தீர்த்து வச்சது. இது நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. ஒரு சின்ன சாப்பாட்டு பிரச்சனை எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு, திருத்தொண்டர் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பை, புதிய தலைவர்களை உருவாக்கியிருக்கு. ஆமா, ஸ்டேவான், பிலிப்பு எல்லாம் பின்னாடி எவ்வளவு பெரிய இறைவாக்கினர்களா மாறினாங்கன்னு நமக்கு தெரியும். சரி, இப்படி பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டாங்க, ஜபத்துக்கும் இறைவார்த்தைக்கும் முழு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. இதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு சொல்லுங்க. திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அதற்கான சூப்பரான பதில் இருக்கு. கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது, எருசலேம் நகரில் சீடர்களின் எண்ணிக்கை மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது, குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் அப்படின்னு இருக்கு. இது ஒரு எதிர்பாராத ஆனா பிரம்மாண்டமான விளைவு. ஒரு நிர்வாக பிரச்சனையை சரியா கையாண்டது எப்படி ஒரு மாபெரும் ஆன்மீக எழுச்சிக்கு காரணமா அமைஞ்சதுன்னு பாருங்க. பார்த்தீர்களா? பிரச்சனை தீர்ந்தது மட்டுமில்ல, ஆண்டவருடைய வார்த்தை பயங்கர வேகமா பரவியது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சுலபம். சபைக்குள்ள இருந்த அந்த முணுமுணுப்பு மனக்கசப்பு எல்லாம் தீர்ந்த உடனே திருத்தூதர்களால முழுமையா எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாம இறை வார்த்தை பணியிலையும் ஜபத்திலையும் முழுமூச்சா கவனம் செலுத்த முடிஞ்சது. ஆமா, அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்களோட ஜபத்துல வல்லமை கூடிச்சு. அவங்க பேசின வார்த்தைகள்ல நெருப்பு இருந்துச்சு. நிர்வாக பளு அவங்கள அழுத்தல. கரெக்ட். அது மட்டும் இல்லாம சபைக்குள்ள இருந்த அந்த அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரத்தை விட்டு கொடுத்த அந்த விதம் வெளியில இருந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி அமைஞ்சது. அதுல ஒரு வரி என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் அப்படிங்கிறது. சாதாரண மக்கள் நம்பினாங்கிறது வேற, ஆனா குருக்கள் நம்பினாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமாச்சே. நிச்சயமா. அந்த குருக்கள் யாருன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அவங்க திருவிவிலியத்துல தேவாலயத்துல பலிகள் செலுத்துபவர்கள், எருசலேம் தேவாலயத்துல அதிகாரத்துல இருந்தவங்க. ஆமா, அவங்க தான் ஆரம்பத்துல திருச்சபைய இயேசுவை ரொம்ப கடுமையா எதிர்த்தவங்க. அவங்களுக்கு சட்டம் தெரியும், திருவிவிலியம் தெரியும். ஆனா அவங்களே இப்போ திருச்சபையை தேடி வராங்க. ஏன்னு தோணுது? எனக்கு என்னமோ அவங்க வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்த்து வந்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த சீடர்கள், அதாவது மக்கள் எவ்வளோ அன்பா இருக்காங்க. இவ்ளோ பெரிய கூட்டமா இருந்தாலும் தங்களுக்குள்ள ஏற்படுற ஏழை பணக்காரன், மொழி வேறுபாடு, கலாச்சார வேறுபாடு போன்ற பிரச்சனைகளை எவ்வளோ முதிர்ச்சியா பொறுமையா ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்பட்டிருப்பாங்களோ. கரெக்ட். ஏன்னா தேவாலயத்துல இருந்த குருக்களுக்கு அதிகாரம்னா என்ன, அதை விட்டு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு நல்லா தெரியும். 100க்கு 100 அதான் நடந்திருக்கும். வெறும் வார்த்தைகளால பிரசங்கங்களால மட்டும் அந்த குருக்கள் ஈர்க்கப்படல. இந்த அன்பான ஒழுங்கான சமூக அமைப்பை பார்த்துட்டு தான் அவங்க ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சாங்க. உண்மைதான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னன்னா, நாம நமது சரியான அழைப்புல நிலைத்திருக்கும் போது, நம்மளோட முன்னுரிமைகள் சரியா இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குவார். எந்த எதிர்ப்புகளையும் தடையையும் அவர் தன்னோட வல்லமையால மாற்றுவார். ஆமேன். நம்முடைய உண்மையான அன்பான வாழ்வுதான் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய சாட்சியா மாறும். எவ்வளவு ஆழமான அழகான உண்மைகள். ஆரம்பகால திருச்சபையோட அந்த ஒரு சின்ன நிகழ்வு இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு, வேலை செய்யற இடத்துக்கு, குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. கண்டிப்பா. திருவிவிலியம் எப்போதுமே வெறும் கடந்த கால நிகழ்வுகளை சொல்ற புத்தகம் கிடையாது. அது நமக்கான இன்றைய நாளைய வழிகாட்டி. நிச்சயமா.
இன்றைய நாளில் உங்களை நீங்களே அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய உண்மையான அழைப்பை, அதாவது உங்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிப்பது, உங்கள் பிள்ளைகளோடு தரமான நேரம் செலவிடுவது, அல்லது உங்கள் வேலையில் உங்களது உண்மையான திறமையை வெளிப்படுத்துவது, இதையெல்லாம் விட்டுவிட்டு மற்ற சாதாரண வேலைகளில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்தி எல்லாமே நான் தான் செய்யணும்னு, எல்லா கட்டுப்பாடும் என் கையில தான் இருக்கணும்னு நினைச்சு சோர்வடைகிறீர்களா? உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளித்து உங்கள் முதன்மை பணியில் உங்களுக்கான உண்மையான அழைப்பில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுதானா என்று சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்கள் சுமையை இறக்கி வையுங்கள். மற்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக இன்றைய இந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்வுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தரும் என்று நம்புகிறோம். நற்செய்தியில் வந்த இயற்கை புயலை இயேசு தன் பிரசன்னத்தால் அடக்கினார். இங்கே முதல் வாசகத்தில் வந்த சமூக புயலை திருத்தூதர்கள் தூய ஆவியின் ஞானத்தாலும் இறைவேண்டலாலும் அடக்கினார்கள். 2 சூழ்நிலைகளிலும் முடிவ பாருங்க. பயம் விலகி அமைதியும் வளர்ச்சியும் வந்தது நம்ம பாக்குறோம். நிச்சயமா. இப்போ இந்த 2 நிகழ்வுகளும் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, இதுதான் நாங்க நேரா உங்ககிட்டயே கேக்குறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கை பிரச்சனைக்கு எப்படி பதிலா அமையும்? அதுக்கு இன்றைய பதிலுரை பாடல் ரொம்ப அழகா விடை கொடுக்குது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதுன்னு வாசகம் சொல்லுது. ஆமா, யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், 10 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள்னு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு நுட்பமான வார்த்தை வருது. 10 யாழினால் அப்படின்னு திருவிவிலியம் குறிப்பிடுது இல்லையா? ஆமா, அது சும்மா ஒரு இசைக்கருவியை மட்டும் குறிக்கல. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது நாம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது வெறும் 2 விரலை மட்டும் வச்சு டைப் பண்ணா எப்படி இருக்கும்? ரொம்ப மெதுவா, ஒரு ஈடுபாடும் இல்லாம தான் இருக்கும். ஆமா, கமா சிதறல் இருக்கும். ஆனா முறையா கத்துக்கிட்டவங்க தங்களோட 10 விரல்களையும் கீபோர்ட்ல வச்சு வேகமா டைப் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அவங்க அந்த வேலையில முழுமையா மூழ்கிடுவாங்க. அதே போலதான் ஆண்டவரை புகழும் போதும் நம்ம சிந்தனை, உணர்வு, உடல்னு நம்ம முழு திறனையும், நம்ம ஆன்மா முழுவதையும் ஒருமுகப்படுத்தி புகழணும்னு இது குறிக்குது இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த முழுமையான ஈடுபாட்டை தான் உளவியலாளர்கள் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்வாங்க. ஓ, அந்த ஆன்மா முழுமையா ஒருமுகப்படும் போதுதான் உண்மையான புகழ்ச்சி வெளிப்படுது. கண்டிப்பா. ஆனா இங்க பலருக்கும் ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் ஏன் நம்ம புகழ்ச்சியை இவ்ளோ விரும்புறாரு? அவருக்கு இது தேவையா? ஆமா, நாம புகழ்ந்துதான் அவர் பெரியவர் ஆகணுமா என்ன? கண்டிப்பா இல்ல. ஆண்டவருக்கு நம்ம புகழ்ச்சியால எந்த புது பெருமையும் வந்துட போறதில்ல. அவர் எப்பவுமே முழுமையானவர். அப்ப ஏன் புகழணும்னு கேக்குறேன். ஏன்னா நாம அவரை புகழும் போது உண்மையில மாறுவது ஆண்டவர் அல்ல, நாம தான். ஓ, அது நமக்கான ஒரு செயலா? ஆமா, நெருக்கடியான நேரத்துல நம்ம மூளை பயத்தை மட்டுமே சிந்திக்கும். ஆனா முழு ஆன்மாவோட புகழும் போது அது ஒரு தெரப்பி மாதிரி செயல்படுது. என் பிரச்சனை விட என் ஆண்டவர் பெரியவர்னு நாம நமக்கே சொல்லிக்கிறோம். கரெக்ட். நம்ம சிந்தனை பயத்திலிருந்து நம்பிக்கையை நோக்கி திரும்புது. அதனாலதான் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதுன்னு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ புகழ்ச்சிங்கிறது ஆண்டவருக்கான ஒரு ஃபேவர் கிடையாது, அது நமக்கான ஒரு தெரப்பி. ஆமா. சரி, இப்படி நம்ம பார்வைய மாத்துறதுக்கு ஒரு ஆழமான அடித்தளம் வேணும் இல்லையா? சும்மா கற்பனையில நம்ம மனசை தேத்திக்க முடியாதே. அதுதான் அடுத்த வசனங்கள்ல வருது. வசனம் 4 மற்றும் 5ல ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவைன்னு வாசகம் சொல்லுது. ஆமா, அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆனா இங்கதான் நேயர்களோட பிரதிநிதியா நான் ஒரு ஆழமான கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க, கண்டிப்பா விவாதிக்கலாம். இன்னைக்கு நவீன உலகத்துல எங்க திரும்பினாலும் ஃபேக் நியூஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமா வர்ற போலியான வீடியோக்கள். ஆமா, எல்லாமே பொய்யா இருக்கு. அரசியல்ல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், சொந்த உறவுகளுக்குள்ளேயே நடக்கிற துரோகங்கள், இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நிறைந்த சூழல்ல ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவேன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப நியாயமான கேள்வி. மனுஷங்க ஏமாத்தும் போது ஒட்டுமொத்தமா ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆமா, இயற்கையாவே அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா மனிதர்களோட வாக்குறுதிக்கும் ஆண்டவர் அளிக்கும் வாக்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? மனிதர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க சூழ்நிலைக்கு கைதியா இருக்காங்க. அவங்க உதவி செய்ய நினைச்சாலும் சில நேரத்துல அவங்களால முடியாது. ஆமா, அவங்க சக்திக்கு அப்பாற்பட்ட காரணங்கள் இருக்கலாம். கரெக்ட். அல்லது சுயநலத்துக்காக மனசை மாத்திக்கலாம். அதாவது மனித வார்த்தைகள் ஒரு நிலைமையை விவரிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆண்டவரோட வாக்கு அப்படி இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஆண்டவரோட வாக்குங்கிறது படைப்பின் வார்த்தை,
கிரியேட்டிவ் வேர்ட். அவர் சொன்னா அது நடக்கும். ஓ, மனித வாக்குறுதி மாறுற தட்பவெப்பநிலை மாதிரி. ஆனா ஆண்டவரின் வாக்கு புவியீர்ப்பு விசை மாதிரி மாறாததுன்னு சொல்றீங்க. 100% சரியா சொன்னீங்க. அது காலத்தையோ மனித அரசியலையோ சார்ந்தது கிடையாது. இதை நான் இப்படி ஒரு உதாரணத்தோட பாக்குறேன். ஒரு பெரிய புயல்ல நாம சிக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சுற்றிலும் கும்மிரிட்டு. நம்ம கண்களை கூட நம்மால நம்ப முடியாது. ஆமா, அந்த நேரத்துல நம்ம கையில இருக்கிற ஒரு திசை காட்டி, அதாவது காம்பஸ் மட்டும்தான் உண்மையான வழியை காட்டும். கரெக்ட். அந்த திசை காட்டி புயலை நிறுத்தாது. ஆமா, நிறுத்தாது. ஆனா புயலுக்கு நடுவுலயும் எந்த பக்கம் உண்மையான வடக்கு இருக்குன்னு சுட்டி காட்டும். ரொம்ப அழகான ஒப்பீடு. உலகத்துல மனிதர்கள் ஏமாத்தும் போது ஆண்டவரின் நேர்மையான வாக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட திசை காட்டியா செயல்படுது இல்லையா? ஆமா, திசை காட்டி பூமியோட காந்த புலத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறதால அது நம்மளை ஏமாத்தாது. அது போலதான் ஆண்டவரோட வார்த்தையும். அப்போ அடுத்த பகுதி ரொம்ப முக்கியமானது. அவரோட பேரன்பால் பூவுலக நிறைஞ்சிருக்குன்னு வருதே. ஆமா, இவ்ளோ அநீதி இருக்கும்போது இதை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி வரும். இங்க நம்ம ஒட்டுமொத்த பார்வையில பார்க்கணும். எப்படி? நியூஸ்ல பார்த்தா எல்லாமே நெகட்டிவா தானே இருக்கு. பயம்தானே அதிகம் விற்பனை ஆகுது. அது உண்மைதான். ஆனா அமைதியா ஆழமா பார்த்தா ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்குது, மழை பெய்யுது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டுறது, வீதியில போற ஒருத்தன் நமக்கு உதவி செய்யறதுன்னு நிறைய நன்மைகள் நடக்குது. கரெக்ட். தீமைகள் ரொம்ப சத்தமா இருக்கு, ஆனா நன்மைகள் அமைதியா தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கு. ஓ, அந்த அமைதியான செயல்பாட்டுக்கு காரணம் ஆண்டவரோட பேரன்பு தான். ஆமா, அந்த பேரன்பால தான் பூ உலகம் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகம் இன்னும் இயங்குறதுக்கு அதுதான் காரணம். தீமைகள் சத்தமா இருக்கு, நன்மைகள் அமைதியா செயல்படுதுங்கிறது ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ இந்த பேரன்பு தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனோட வலி நிறைந்த சூழல்ல எப்படி செயல்படுதுன்னு அடுத்த வசனங்கள்ல பார்க்கலாம். ஆமா, 18-19 வசனங்களை சொல்லுங்க. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். இதுல வர்ற அந்த பஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கொஞ்சம் விரிவா பேசணும். கண்டிப்பா. திருவிவிலியம் எழுதப்பட்ட காலத்துல பஞ்சம்னா மழை பெய்யாம, விவசாயம் செழிக்காம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை குறிக்கும். அது உடல் சார்ந்த பஞ்சம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. ஆமா, இன்றைய நவீன காலத்துல பஞ்சம்ங்கிறது சாப்பாடு இல்லாத நிலை மட்டும் கிடையாது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் நிறைய பொருட்கள் இருக்கு. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பஞ்சம் இருந்துட்டே தான் இருக்கு. அது என்ன? நவீன பஞ்சம். அது ஒரு உளவியல் உணர்வு பூர்வமான பஞ்சம்னு நான் நினைக்கிறேன். 1000 பேர் சமூக வலைத்தளத்துல நண்பர்களா இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையேன்னு ஏங்குற தனிமை ஒரு பஞ்சம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்த மாத இஎம்ஐ எப்படி அடைக்கிறதுங்கிற பொருளாதார நெருக்கடி, வேலை போயிடுமோங்கிற பயம், எல்லாமே இருந்து தூக்கம் வராத நிலைமை, இதெல்லாம் ஒரு கொடிய பஞ்சம் தான். இது சாப்பாட்டு பஞ்சத்தை விட ரொம்ப மோசமானது. இந்த வெற்றிடத்தை மனிதர்களால நிரப்ப முடியாது. ஆமா, நாம எவ்வளவுதான் மொபைல்ல டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாலும் உள்ள வெறுமை தான் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நவீன பஞ்சத்திலையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வாழ்விக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வாசகம் தர பெரிய வாக்குறுதி. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தமக்கு அஞ்சு நடப்போர்னு இந்த வாசகம் சொல்லுதே, கேளுங்க. அப்படின்னா ஆண்டவரை பார்த்து நம்ம பயப்படணுமா? அவர் என்ன சர்வாதிகாரியா? தப்பு செஞ்சா உடனே தண்டிச்சுடுவார்னு நாம நடுங்கி வாழணுமா? இது பலருக்கும் இருக்கிற ஒரு தவறான பிம்பம். இங்க அச்சம் அப்படின்னு சொல்றது ஒரு பயமோ திகிலோ கிடையாது. ஓ, தண்டனை கிடைக்குங்கிற பயம் இல்லையா அது? கண்டிப்பா இல்ல. இது பெருமதிப்பும் மரியாதையும் கலந்த ஒரு உணர்வு. இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். சொல்லுங்க. நீங்க எப்பவாவது ஒரு மாபெரும் கடலோட கரையில நின்னு அந்த பிரம்மாண்டமான அலைகளை பாத்திருக்கீங்களா? இல்லனா ஒரு பெரிய மலையை பாத்திருக்கீங்களா? நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஒரு விதமான விவரிக்க முடியாத பிரமிப்பு வரும் நமக்குள்ள. அதுதான், அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது நாம எவ்வளவு சின்னவங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தோணும். அந்த கடலை பார்த்து நம்ம பயந்து ஓட மாட்டோம். ஆனா அதே நேரத்துல அதை சாதாரணமா நினைச்சு அலட்சியமும் பண்ண மாட்டோம். கரெக்ட். அது ஒரு மரியாதையோட கூடிய பிரமிப்பு. அதே பயபக்தி தான் ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற அச்சம். அந்த பிரமிப்போட இருக்கிறவங்கள அவர் தனிமையானாலும் சரி, பொருளாதார வீழ்ச்சியானாலும் சரி, ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த கடலோட ஒப்புந்தை இரண்மவே தெளிவா புரிய வைக்குது. பயந்து ஓடுறதில்ல, பிரமிப்போட அணுகுவது. எவ்வளவு அழகான சிந்தனை. ஆமா, இப்போ நாம இந்த தேடலோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமா, இந்த வாக்குறுதிகளை நாம எப்படி அன்றாட ஜபமா மாத்துறது? அதுக்கான விடை இன்றைய பதிலுரை பாடலோட பல்லவியில இருக்கு. அந்த பல்லவியை சொல்லுங்க. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இது சின்ன வாக்கியம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. உண்மைதான். இது வெறும் வார்த்தை கிடையாது. இது ஒரு ஆழமான காத்திருப்பு, முழுமையான சரணடைதல்.
தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கரெக்ட். அந்த காத்திருப்பு தான் இந்த பல்லவியோட ஆணிவேர். ஆனா காத்திருப்புன்னு சொல்லும்போது இந்த நவீன உலகத்துல யாருக்கும் காத்திருக்க பொறுமை இல்லையே. ஆமா, எல்லாத்தையும் உடனே நாமே சரி செஞ்சிடணும்னு ஒரு அவசரம். பிரச்சனை வந்தா நம்ம சொந்த அறிவையும் பலத்தையும் நம்பி காரியத்துல இறங்கிடுறோம். அது மேலும் சிக்கலை தான் உருவாக்குது. நம்ம கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம திறமையோ பணமோ நம்மளை ஒரு கட்டம் வரைக்கும் தான் கொண்டு போகும். ஆமா, நம்ம பதவியோ புகழோ நாளைக்கே காணாம போகலாம். அதனாலதான் ஆண்டவருடைய பேரன்புக்காக மட்டும் காத்திருப்போராக நம்ம மாறணும்னு இது வலியுறுத்துது. என் வாழ்க்கையோட உண்மையான பஞ்சங்களை போக்க மாறாத ஆண்டவரின் பேராளால மட்டுமே முடியும்னு நாம உணரணும். அந்த உணர்வோட ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாகன்னு நம்ம மன்றாடும் போது மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம் நிகழ்கிறது. நம்ம பாரம் அவர் தோள்களுக்கு மாறுது. அந்த சரணடைதல் எவ்வளவு அழகானது. நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போதுதான் மன அழுத்தம் வருது. ஆனா அவர் கைகளில் ஒப்படைக்கும் போது கிடைக்கிற அமைதி வேற எதுலயும் கிடைக்காது. நிச்சயமா அந்த அமைதியை தான் இன்னைக்கு நம்ம நேர்களும் முழுமையா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆமா நேர்களே, எவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த வாசகம் குறித்து உங்ககிட்ட ஒரு சிந்தனைய நேரடியா முன்வைக்க விரும்புறேன். நேயர்கள் அமைதியா இதை யோசிச்சு பார்க்கணும். நீங்க எதிர்கொள்ளும் பஞ்சம் அல்லது குறைபாடு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அது தீர்க்க முடியாத ஒரு பொருளாதார சிக்கலா இருக்கலாம், அல்லது யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற தனிமையா கூட இருக்கலாம். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியாம தவிக்கும் மனக்குழப்பமா இருக்கலாம். அந்த பஞ்சத்தை உங்க சொந்த பலத்தால் மட்டுமே சரி செய்ய முயன்று தோற்று போய் சோர்வடைந்திருக்கீங்களா? அப்படி இருந்தா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. ஆமா, அதற்கு பதிலா உங்க வாழ்வில் இருக்கிற அந்த பஞ்சத்தின் மத்தியில ஆண்டவரின் பேரன்பை எப்படி அழைப்பதுன்னு இன்னைக்கு கொஞ்ச நேரம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. பிரச்சனைய பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு அந்த பிரச்சனையின் நடுவிலேயே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. அது உங்க சிந்தனையை மாத்தும். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக அப்படிங்கிற அந்த பல்லவிய இன்னைக்கு உங்க தனிப்பட்ட ஜெபமா மாத்துங்க. உங்கிரி அச்சுறுத்தும் எந்த பஞ்சத்தை விடவும் அவருடைய பேரன்பு ரொம்ப வலிமையானது, வெளிச்சம் தரக்கூடியதுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நிச்சயமாக. இருளில் தவித்த சீடர்களாக இருந்தாலும் சரி, பிரிவினையில் தவித்த ஆரம்பகால திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரின் பேரன்பு அவர்கள் மீது கண்டிப்பா இருந்துச்சு. ஆமாங்க. அதே போல நற்செய்தியில ஒரு மிக முக்கியமான வரி இருக்கு. அதை நாம சாதாரணமா கடந்து போக கூடாது. எந்த வரி சொல்றீங்க? அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள், ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இருங்க, இது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க துடுப்பு போட்டு கஷ்டப்படுறாங்க, ஆனா இயேசுவ படகுல ஏற்றிக்கொள்ள மனம் திறந்த உடனே அடுத்த நொடியே அவங்க கரையை அடைஞ்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, இதுதான் சரணடைதல். இயேசுவை நம்ம படகில், அதாவது நமது குடும்பத்தில், நமது பிரச்சனையில், நமது வேலைகளில் ஏற்றிக்கொள்ள நாம் மனம் திறந்தாலே போதும். அப்போ நம்ம சேர வேண்டிய அமைதியின் துறைமுகத்தை உடனே அடைந்து விடுவோம் இல்லையா? கண்டிப்பா. நம்ம அறிவை நம்பி நாமளே துடுப்பு போடுறதை விட்டுட்டு அவரை வரவேற்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வீசிக்கிட்டு இருக்கிற புயல் என்ன? அது தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனையா, பொருளாதார சிக்கலா, அல்லது ஏதாவது பெரிய மனக்குழப்பமா? அந்த புயலை நீங்க தனியா சமாளிக்க போராடுறீங்களா, அல்லது ஆண்டவரை உங்க படகுல ஏத்திக்க தயாரா இருக்கிறீங்களா? இத நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அவரை வரவேற்ற மறுகணமே உங்க படகு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. நாம ஒரு சிறிய ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஆமா, ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இன்று எங்கள் நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு பஞ்சத்தையும் ஒவ்வொரு தனிமையையும் உமது கரங்களில் தருகிறோம். ஆமாண்டவரே. மனிதர்களுடைய வாக்குறுதிகள் பொய்த்து போகலாம், உலகத்தின் நிலைமைகள் மாறலாம், ஆனா உம்முடைய வாக்கு நேர்மையானது. உம்முடைய செயல்கள் எப்போதும் நம்பிக்கை கூறியவை. அந்த நம்பிக்கை இவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இன்று நாங்கள் தியானித்த இந்த வாசகம் எங்கள் நேயர்களின் வாழ்வில் ஆழமாக செயல்பட வேண்டும் என்றும், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இருட்டிலும் உம்மை புகழ்ந்து பாடுகிற மனநிலையை பெற வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இந்த ஆழமான பார்வையில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு கருத்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நண்பரின் வாழ்விலும் நடைமுறைக்கு வர உதவி செய்யும். இவர்கள் தங்கள் வாழ்வின் முன்னுரிமைகளை உணர்ந்து உமது பாதத்தில் அமர்ந்து செய்யும் ஜபத்திற்கும் உமது வார்த்தைக்கும் முதலிடம் கொடுத்து வாழ அருள் புரியும். இவர்கள் சந்திக்கும் குடும்ப மற்றும் வேலைப்பளு பிரச்சனைகளில் சரியான முடிவுகளை எடுக்க, மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க உமது தூய ஆவியின் ஞானத்தை இவர்களுக்கு தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களின் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக அமையட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம்.
இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண் நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.